இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொன்றையும் சந்தித்தார்கள். சமுத்திரம், மாறா, சத்துருக்கள். ஒவ்வொரு சூழ்நிலையும் சந்திக்கும் போது எந்த இடத்துலயுமே வந்து இதை நம்மளால தாண்ட முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் ட்ராக்க மாத்தல. அவர் நடத்துற பாதை தாண்ட முடியாத பாதை கிடையாது. அவர் நடத்துற பாதை கடக்க முடியாத பாதை கிடையாது. அன்பான தேவ பிள்ளையே, அவரை நம்பி நடக்கிற பாதையில ஒரு காரியத்தை உறுதியாய் பிடித்துக்கொள். தாண்ட முடியாத பாதையில கர்த்தர் என்னை நடத்தவில்லை, தாண்டக்கூடிய பாதையில தான் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஆனா தாண்டணும்னா ஒண்ணு நடக்கணும். என்ன நடக்கணும்னா, மற்ற எல்லாரும் என்ன பேசுறாங்களோ தெரியல, ஆனா மோசே அவர் பேசுறத கேட்கிறார். சமுத்திரத்துக்கு முன்னாடி மொத்த ஜனங்களும் மோசேட்ட வந்து எகிப்து 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 எகிப்துன்னு பேசிட்டு இருக்கும்போது மோசே சொல்றான், கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணுவார் சொல்லிட்டு அவனா ஏதோ செய்யல. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? இந்த பாதையில நான் என்ன செய்யணும்? இந்த சமுத்திரத்துல நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் கைட் பண்றார். நீ உன் கோலை நீட்டிட்டு நில்லுன்றார். மாறா கிட்ட வந்ததோ ஜனங்கள் எல்லாம் மோசிட்டு வந்து முறுமுறுத்துட்டு இருக்கும்போது யாருமே ஆண்டவர்கிட்ட கேட்கல. ஆனா மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் கைட் பண்றார். மரத்தை வெட்டி போடுன்றாரு. தண்ணீருக்காய் ஜனங்கள் முறுமுறுத்து ஆண்டவர்கிட்ட கேட்க, நான் என்ன செய்யணும்? இந்த கண்மலை அடின்றாரு. ஆமே. எந்த பாதையில கர்த்தர் உங்களை நடத்துறாரோ, உங்களை சுத்தி நிக்கிறவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்காதீங்க, உங்களை நடத்துறவர்கிட்ட மட்டும் அட்வைஸ் கேளுங்க. ஆமே. சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட பேச போனா இருக்கிற விசுவாசமும், ஆனா எந்த தடையின் நடுவில் அவரை பார்த்துட்டீங்கன்னா உங்க விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார்.